இன்றைக்கி வீடியோவில் மூளை இல்லாத 10 விலங்குகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடற்பாசி. கடல்பாசிகளுக்கு மூளை கிடையாது, அதுக்கு பதிலாக மையப்படுத்தப்பட்ட நரம்பு மண்டலமும் உண்மையான திசுக்களும் தான் இருக்குது. இது மூலமாக தான் அது தகவல் தொடர்பாக வச்சுக்குது. ரெண்டாவது ஜெல்லி மீன். ஜெல்லி மீன்களுக்கும் மூளைங்கிறது கிடையாது, அதுக்கு பதிலாக ஒரு எளிய நரம்பு வலை தான் இருக்குது. இது ரொம்ப சிக்கலான செயலாக்கான திறன்களை இது கொண்டிருக்கவில்லை. அதனால் இதுங்களுக்கு மூளை அவ்வளவா தேவைப்படுறதில்ல. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பவளப்பாறைகள். பவளப்பாறைகளுக்கும் ஜெல்லி மீன் மாதிரியே மூளை கிடையாது. இதுங்களுக்கும் மையப்படுத்தப்பட்ட ஒரு நரம்பு வலை தான் இருக்குது. இந்த பவளப்பாறைகள் 2 விஷயங்களால் பாதிக்கப்படுது. ஒன்று லைட், அதாவது வெளிச்சம். ரெண்டாவது நீரோட்டம். இந்த 2நால தான் பவளப்பாறைகள் பாதிக்கப்படுது. நாலாவது என்ன விலங்கு பார்த்தீங்கன்னா கடல் அனிமோன்னு சொல்லுவாங்க. இதுக்கு உண்மையான நரம்பு மைய மண்டலமும் கிடையாது, மூளையும் கிடையாது. இது எந்த வகையில் படைக்கப்பட்டிருக்குன்னா ஒரு எளிய நரம்பு வலையோடு தான் படைக்கப்பட்டிருக்கு. இது மூலமாக தான் அது இறைய பிடிக்குது. அஞ்சாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர மீன். நட்சத்திர மீன்களுக்கு மூளை கிடையாது, அதுக்கு பதிலாக ஒரு நரம்பு வலையை அதோட 5 கைகளில் நீண்டிக்கிட்டு இருக்கும். அது மூலமாக தான் அதோட நடத்தை செயல்பாடுகள் வெளிப்படும். ஆறாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் வெள்ளரிகள். கடல் வெள்ளரிகளும் நட்சத்திர மீன்களை மாதிரி அதுங்களுக்கும் மூளை கிடையாது. இதுங்களுக்கும் எளிமையான ஒரு நரம்பு வலை அமைப்பு தான் இருக்குது. இதுங்க எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட உள்ளுணர்வின் அடிப்படையில் தான் இது செயல்படுது. மூளை இதுக்கு கிடையாது. ஏழாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்டைப்புழு. இதுங்களுக்கு மூளை கிடையாது, ஆனால் ஏணி நரம்பு மண்டலம்னு சொல்லக்கூடிய ஒரு நரம்பு மண்டலத்தை வச்சிருக்கு. இதோட ஒரு ஜோடி நரம்பு வடங்கள் மற்றும் நரம்புகளின் வலை அமைப்பு இதை வச்சு தான் அது செயல்படுது. இது ஒரு அடிப்படையாக ஒரு பெருமூளை மாதிரி ஒரு கும்பலான ஒரு படைப்போடு இருக்கும். எட்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வட்ட புழுக்கள். அதாவது இதுங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுங்களும் ஒரு எளிய நரம்பு மண்டலத்தை தான் கொண்டிருக்க தவிர இதுங்களுக்கும் மூளை கிடையாது. இதனோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்களை கண்டறிஞ்சு அதன் மூலமாக அதோட இயக்கங்கள் நடைபெறுகிறது. ஒன்பதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டிஃபெர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினம். இது நரம்பு செல்களாலான ஒரு எளிய நரம்பு மண்டலத்தை வச்சிருக்கு. இதுங்களுக்கும் மூளை கிடையாது. இருந்தாலும் இது தன்னோட எல்லா இயக்கத்துக்காகவும் உணவு பிடிப்பதற்காகவும் சிலியட் அப்படிங்கிற உறுப்பை நம்பி தான் இந்த ரோட்டிஃபெர்ஸ் இருக்குது. பத்தாவது என்ன விலங்குன்னு பார்த்தீங்கன்னா நீர்க்கரடிகள். நீர்க்கரடிகளுக்கும் மூளை கிடையாது, எளிய நரம்பு மண்டலத்தை தான் வச்சிருக்குது. இதோட உடம்புல கேங்கிலியா அப்படிங்கிற ஒரு நரம்பு தண்டு இருக்கு. அதன் மூலமாக தான் இதனோட எல்லா செயல்பாடுகளும் நடைபெறுகிறது. நீங்கள் கேட்கலாம் இந்த விலங்குகளுக்கெல்லாம் ஏன் மூளை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் பரிணாம வளர்ச்சி தான். இந்த பரிணாம வளர்ச்சி மூலமாக தான் அதுங்க தன்னோட செயல்பாடுகளை மூளை இல்லாமலும் செயல்படுத்திக்குது. இதே மாதிரியான சில தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பைமோட்டோ ஷாப்பிங் ஆப். இவங்க ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். அதாவது நமக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்கள் காய்கறிகளும் இந்த ஆப்லேருந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நியூ ஜாயினர்ஸ் எல்லாருக்குமே அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள்.